வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கான முன்னாயத்த பணிகள் ஆரம்பித்துள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இது குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. கலந்துரையாடலில் எட்டப்பட்ட தீர்மானங்கள் குறித்து யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் 14ஆம் தேதி 15ஆம் தேதிகளிலே நடைபெறவுள்ள கச்சதீவு உயர் திருவிழாக்குரிய ஏற்பாடு கலந்துரையாடல் என்று நடைபெற்றது. இன்றைய இந்த கலந்துரையாடலிலே யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்துடைய குறு முதல்வர் அவர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகளும் கடற்படையினுடைய பிரதி தளபதி அவர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இன்றைய இந்த கலந்துரையாடலில் இந்த திருவிழா தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அதிலே முதற்கட்டமாக தற்போது இந்த கச்சதீவு பிரதேசம் பொதுமக்களுடைய அந்த வழிபாட்டு இடத்திற்கு ஏற்ற வகையிலே தயார்படுத்துவதற்குரிய சுத்த நடவடிக்கைகள் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த செயற்பாட்டிலே பிரதேச சபையினுடைய உத்தியோகத்தர்களும் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். மாவட்ட செயலகம் மற்ற பிரதேச செயலகங்களை சார்ந்த உத்தியோகத்தர்கள் நேரடியாக அடுத்த வாரம் நேரடியாக கச்சதீவுக்கு சென்று அங்கு தங்களுடைய நிலைமைகளை அவதாரித்து அது தொடர்பாக எங்களுக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க இருக்கின்றார்கள். இதே வேளையிலே அன்றைய அந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளுகின்ற யாத்திரைகளுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று கலந்துரையாடப்பட்டன. குறிப்பாக அங்கு குடிநீர் விநியோகம் மற்றும் மலசரக்கூட வசதிகள் தொடர்பாக ஆராயப்பட்டது. இம்முறை இவரிடம் இலங்கையினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளும் இந்தியாவினைச் சேர்ந்த 4000 யாத்திரிகளுமாக 8000 யாத்திரிகளும் அதற்கு மேலதிகமாக உத்தியோகத்தர்கள் ஏனைய வகுதியினர் சேர்ந்தவர்கள் 1000 பேருமாக கிட்டத்தட்ட 9000 பேர் இந்த திருவிழாவிலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இவர்களுக்குரிய தேவைகளை கவனிப்பதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று நடைபெற்றிருக்கின்றது. இன்றைய கலந்துரையாடலில் இந்த அவர்களுக்குரிய உணவு வசதிகள் கலந்து கொள்கின்ற யாத்திரைகளுக்குரிய உணவு வசதிகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே யாத்திரைகளுக்கு 14ஆம் தேதி இரவு உணவும் அதே வேளையிலே 15ஆம் தேதி அவர்களுக்குரிய காலை உணவும் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது. இந்த போக்குவரத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் வண்டிகளும் தனியார் பஸ் வண்டிகளும் பயன்படுத்தப்பட இருக்கின்றன. 14ஆம் தேதி காலை 4 மணி முதல் 11:30 வரை யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து அந்த பஸ் வண்டிகள் புறப்படும். அதே வேளையிலே அவர்களுக்குரிய போக்குவரத்து கட்டணமாக நெடுந்தீவிலிருந்து இங்கு கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும், குறிகட்டுவானிலிருந்து கச்சதீவுக்கு செல்வதற்கான ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இத்தகைய படகு சேவைகளில் ஈடுபடுகின்ற தனியார் படகுகள் தங்களுடைய அந்த படகுகளை பொதுமக்கள் அந்த இத்தகைய பிரயாணத்திற்கு ஏற்ற வகையிலே அதற்குரிய சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதற்குரிய நடவடிக்கையினை கடற்படையினர் மூலம் மேற்கொள்ளுமாறும் எங்களால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த வகையிலே இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற யாத்திரியர்கள் தங்களுடைய சுகாதார செயற்பாடுகளை பரிசீலிப்பதற்காக எங்களுடைய பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்களுடைய குழுவினரும் இன்றைய இந்த கலந்துரையாடலிலே கலந்து கொண்டார்கள். கடந்த வருடத்திலே ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அதில் அடையாளம் காணப்பட்ட பிரச்சனைகளும் இம்முறை கலந்துரையாடப்பட்டது. சுங்கத்திரைக்கணத்தினுடைய பிரசனமும் இன்றைய கூட்டத்திலே இருந்திருக்கின்றது. ஆகவே இந்தியாவிலிருந்து வருகின்ற பயணிகளை, அதாவது இந்த யாத்திரியர்களை சரியான முறையிலே அவர்களை அந்த நடைமுறைகளுக்கு அமைவாக அவர்களை வரவேற்று அவர்களை இந்த ஆலய தரிசனத்திலே கலந்து கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு எடுக்க வேண்டிய இறுதி தீர்மானங்கள் எடுக்கப்பட இருக்கின்றது.